கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் இன்று தியானிக்கும் வசனம் யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். இந்த வசனம் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போறதுக்கு முன்பாக யோர்தானுக்கு முன்பாக பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அவர்கள் யோர்தானை கடந்து செல்ல வேண்டும். அப்பொழுது யோர்தான் அறுப்பு காலம், மிகுதியான காலம். அது யோர்தான் பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த யோர்தானை இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து செல்ல வேண்டும். அப்ப எப்படி கடந்து செல்ல வேண்டும் என அந்த இடத்துல கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தால் மாத்திரமே தான் அவர்கள் அந்த யோர்தானை கடந்து செல்ல முடியும். அப்ப அதற்காகத்தான் யோசுவா ஜனங்களை நோக்கி என்ன சொல்கிறார்னா, நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற குற்றங்களை குறைகளை எல்லாவற்றையும் நீக்கி பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க தேவனுக்கு. நிச்சயமாய் கர்த்தர் நம்ம நடுவில் ஒரு அற்புதம் செய்வார் என்று. அது போலதான் இன்று கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில நம்ம எந்தெந்த காரியத்துல நமக்கு அற்புதம் விளங்க வேண்டும், நம்ம கர்த்தராகிய தேவனிடத்திலிருந்து ஒரு அற்புதம் வெளிப்பட வேண்டும், இயேசுவின் நாமத்துல அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று நம்ம எந்தெந்த காரியத்துல நம்ம நினைக்கிறோமோ அந்த காரியங்களிலெல்லாம் தேவனுடைய அற்புதம் வெளிப்பட வேண்டும் என்றால் முதலாவது நாம செய்ய வேண்டியது பாவ மன்னிப்பு பெற்று நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அதாவது நம்முடைய குற்றங்களை குறைகளை பாவங்களை மீறல்களை நம்ம ரட்சிக்கப்பட்டாலுமே நம்ம அனுதினமும் நம்ம ஏதோ நம்ம அறியாமலோ அறிந்தோ ஏதோ ஒரு பாவம் நம்ம செஞ்சிருப்போம். அந்த பாவத்துக்கு தேவனுடைய சமூகத்துல நம்ம மனம் வருந்தி தேவனுடைய சமூகத்துல ஒரு மன்னிப்பை பெற்று நம்மை பரிசுத்தப்படுத்தும் போது தேவன் நம்ம அப்படி பரிசுத்தப்படுத்தி முடித்து அதுக்கப்புறம் நாம நம்முடைய காரியங்களை தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது நமக்கு எந்த காரியத்துல கடன் பிரச்சனை இல்லையா, இல்ல வியாதி இல்லையா, இல்ல தொழில் காரியங்கள் இல்லையா, இல்ல வருமான காரியங்கள் இல்லையா, இல்ல வீடு கட்டுற காரியங்கள் இல்லையா, இல்ல ஏதோ பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள், குடும்பத்தில் இருக்கிற சில சமாதான கொலை இப்படிப்பட்ட எந்த காரியத்துல தேவன் அற்புதம் செய்ய வேண்டுமோ அந்த காரியத்துல தேவனுடைய அற்புதம் நிச்சயமாய் விளங்கும். அப்ப அந்த அற்புதத்தை நாம் பெற்று நாம் சமாதானத்தோடு இருக்க கிருபை செய்வார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். தகப்பனே, தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளிலும் தகப்பனே ராஜா, நாங்கள் தியானித்த வசனத்தின்படி முதலாவது எங்களுடைய குற்றங்களை குறைகளை அக்கிரமங்களை மீறல்களை தேவனாய் கர்த்தர் தாமே ஒரு விசை மன்னித்து அப்பா நீர் எங்களை உமக்கு சொந்தமான பரிசுத்த தனமாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு தகப்பனே, நாங்கள் அறிந்தோ அறியாமல் எல்லா தவறுகளையும் தேவனாய் கர்த்தாவே உடைய சமூகத்துல நாங்கள் அறிக்கையிட்டு ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். மன்னித்து எங்கள் நடுவில் நீர் அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.